மதுவிலக்கு அமல் துறை அப்படிங்கிறது ஒரு ஏடிஜிபி தமிழ்நாடு துறைக்கு இருக்கு. சரி. அந்த மதுவிலக்கு அமல் பிரிவுல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 3 யூனிட் இருக்கு. ஒரு யூனிட்ல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், 2 எஸ்ஐ, 2 ஹெட் கான்ஸ்டபிள், 10 அதர் பாயிண்ட்ஸ். இவங்கதான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டையே மொத்தத்தை 38 டிஸ்ட்ரிக்ட். சரி. இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் இவ்வளவு குறைஞ்ச ஸ்ட்ரென்த்தை வச்சு இன்னைக்கு வந்து போதைப்பொருள் நடமாட்டம், போதைப்பொருள் பழக்கம், போதைப்பொருள் கடத்தல், விற்பனை இதெல்லாம் ஜாஸ்தியாகிட்டே போறக்கூடிய சூழ்நிலையில இவங்களால இதை வந்து கண்காணிக்க முடியுமா? சரி. அப்படிங்கறத பாக்கணும். அதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரென்த் காணாது. லோக்கல் போலீஸும் இதை செய்யலாம்னு சொல்றாங்க. ஆனா லோக்கல் போலீஸ் வந்து அவங்களுக்கு விஐபி பந்தோபஸ்து அந்த மாதிரி வேற ஒர்க் நிறைய இருக்கு. அதுக்கிடையில அவங்க இதை பார்க்க வேண்டியிருக்கு. டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 8 கோடி மக்களுக்கு 1,34,000 காவல் பணியிடங்கள் தான் இருக்கு. அதுல 10,000 பணியிடங்கள் காலி இருக்கு. இருக்கவங்களுக்கும் இப்ப சார் சொன்னாங்க இல்லையா, அந்த கட்டமைப்பு இல்ல. எப்படி எங்க இருந்து வருது, எப்படி வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு கூட நமக்கு நுண்ணறிவு நமக்கு வந்து அந்த தகவல் இல்லை. சரி. அப்படி வந்து நமக்கு பிடிச்சா கூட இதோட ஆரம்பம் எங்க, பின்புலம் எங்க, அங்க போய் பிடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் கிடையாது, வசதி வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வேற ஸ்டேட்டா இருக்கு. இப்ப வந்து இந்த போதைப் பொருள் மேக்சிமம் வந்து எல்லாமே ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருது. போர்ட்ல வந்து இங்க அதானி போர்ட்ல பிடிச்சாங்க. அதுக்கு எங்க மூலம் அப்படின்னு போய் அங்க போய் தடுக்கணும். அதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஸ்டேட் போலீஸ் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய முடியும். இப்ப இருக்கிற போலீஸ், ஸ்டேட் போலீஸ் முடிஞ்ச அளவுக்கு செய்யறாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற போதை புழக்கம், விற்பனை, நடமாட்டம் இதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அந்த கட்டமைப்பு, அந்த சரியான கல்வியும் அதை கற்பிக்கப்படுத்தும் அது மாதிரி இல்ல. அதே மாதிரி கோர்ட்டுகள்லயும் தண்டனை அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். அங்க என்ன காரணங்கள் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா சமூக குற்றம். ஒரு தனிநபர் ஏ வந்து பி அடிச்சாரு வெட்டாருன்னா அது 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இது வந்து எப்படின்னா ஒரு சமூக குற்றம்.